என் அன்பு வணக்கம். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு டம்ளர் கோதுமை மாவு இருக்கு இல்லையா, அதை நான் கரெக்டாக அளந்திருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது ஒரு மாதம் ஆனாலும் இது கெடவே கெடாது. ஃப்ரெஷ்ஷாக டேஸ்டியாக சூப்பராக இது இருக்கும். உங்கள் ஸ்கூலுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் அனுப்பிச்சி கொடுக்க முடியும். அதே சமயத்தில் ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்ஸாகவும் இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஒன்றும் பாதியமாக திரித்து வச்சுருக்கேன். பார்த்தியா தெரியும் உங்களுக்கு, இந்த சீரகத்தை இதை நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மிளகுத்தூளையும் நான் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்கன்னு சொன்னது இந்த சீரகமும் மிளகும் காரணம் அது உங்கள் விருப்பம் தான். இவ்வளோ தான் கரெக்டாக போடணுன்னு இல்லை. உங்கள் சீரகம் ஃப்ளேவர் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணால் கூட ஜாஸ்தியாக கூட போகலாம். இது தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை முதல்ல மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த சீரகம் இந்த உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம தண்ணியை ஊற்றி சப்பாத்தி டோ எப்படி பண்ணுவீங்க அதே மாதிரி பண்ண வேண்டியதான். ஒரு டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். அப்படியே இது எல்லாத்தையும் அப்படியே உருட்டி எடுத்துட்டா இந்த பாத்திரம் பார்த்திங்கனாலே தெரியும், ஆல்மோஸ்ட் ஒரு க்ளீன் பாத்திரம் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே பர்ஃபெக்டாக. காரணம் என்ன தெரியுமா, ஊற்றின தண்ணி. சப்பாத்தி எப்படி பண்ணணுன்ற கான்ஃபிடெண்ட்டாக தெரிஞ்சிட்டா இது ஈஸியாக வந்துடும். இது மூலயமா நிறைய ரெசிபி ஈஸியாக பண்ணிடலாம் இந்த டோ கான்செப்டில். கண்டிப்பாக டோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பூ மாதிரி சப்பாத்தி யார் பண்ணாலும் வர மாதிரி ஆனால் சப்பாத்தி ரெசிபி கீழே இருக்குது, நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். எனக்கு பண்ணால் ஹார்டாகவே வருது அப்படின்னு உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடியோ பாருங்கள், முற்றிலுமாக போயிடும். எல்லாமே ரொம்ப எளிமையாக ஈஸியாக இதில் இருக்கும். ஸோ அதில் போய் பார்த்துருங்க. ஸோ இது கண்டிப்பாக 20 நிமிஷம் ஊறணும். ஏன்னு தெரியுமா, இதில் குளூட்டன்ற ப்ரோட்டீன் இருக்குது, அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காண்டி. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாம். எஸ்ஆர் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் 100% நேச்சுரல், நோ கெமிக்கல், எந்த கலப்படமும் இல்லாமல் இன்ஸ்டன்ட் டயபிட்டிஸ் ஃப்ரீ தோசை, சிறுதானியம் பொங்கல், ஃப்ரெஷ் மசாலாஸ்ன்னு எல்லா ஐட்டமும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக உங்கள் வீடு தேடி வந்துட்டுருக்கு. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு இப்போவே ஆர்டர் பண்ணுங்கள். சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம தேய்ச்ச சப்பாத்தியெல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்றா நான் காட்டுற மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவி இதுக்கு மேலே தேய்ச்சிடுங்க. இது நல்லா இப்படி நல்லா முழுக்கமாக தேய்ச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஒரு சப்பாத்தியை வச்சுருங்க. வச்சுட்டு அதே ப்ராசஸ் தான், திருப்பியும் அதுக்கு மேலே எண்ணெயை தடவிடுங்க. தடவிட்டு இன்னொரு சப்பாத்தியை வச்சுட்டு நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஈவனாக இல்லைங்க அப்படின்னா கூட கவலைப்பட தேவையில்லை. அதுக்காண்டி இதில் டோட்டலாக மாறப்போகுது ஷேப்பு. இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக கோதுமை மாவும் கொஞ்சம் போட்டுக்கிட்டு நம்ம அப்படியே தேய்ச்சிக்கலாம். எதுக்கு இந்த 3 சப்பாத்தியும் இப்படி மேலே போட்டு மேலே வைக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா, இதுக்கு காரணம் இருக்குது. பெருசாக உருண்டை பிடிச்சி பெருசாக இப்படி தேய்ச்சிடலாமே. இது எதுக்கு இந்த மாதிரி போட்டோன்னா, லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும். அது நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு பெரிய பரோட்டா மாதிரி லேயர்ஸ் தெரியலனா கூட ஒரு சின்ன லேயர் ஃபார்ம் ஆகும்போது அது நல்ல கிறிஸ்பினஸை தரும். இதுக்காண்டி தான் இந்த ப்ராசஸே. இல்லை எனக்கு வேண்டான்னு நினச்சா கூட நீங்கள் நேராக போட்டு பண்ணலாம். பட் திஸ் வில் டேஸ்ட் பெட்டர். ஸோ அதுக்காண்டி இதை பண்ணியிருக்கேன். இப்போது இதை நம்ம எப்படி கட் பண்ணணுன்றதை நான் காட்டிடுறேன். இப்படி வெட்டிக்கலாம். முதல்ல அடுத்து கட்டி இதிலேருந்து ஒரு 30 டிகிரி அப்படியே இதில் வச்சு இங்கே வச்சு இப்படி அப்படியே இந்த கடைசி வரைக்கும் இப்படி. அதே மாதிரி இந்த சைடு அதே அந்த கால்குலேஷனில் வச்சு இங்கே ஒரு கட், இப்படி ஒரு கட். நான் காட்டின மாதிரி கட் பண்ணால் ஈவனாக எல்லா பக்கமும் ஈவனாக கட் பண்ண முடியும். ஸோ இதை அப்படியே கட் பண்ணியாச்சு. இதை அப்படியே ஓரமாக வச்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணலாம், ஒன்றை மட்டும் எடுத்து அலேக்காக இங்கே வச்சுக்கிட்டு நான் எல்லா நட்ஸையும் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன்.
ஆல்மண்ட்ஸு, கேஷ்யூநட்டு, அதுக்கப்புறம் உலர்ந்த திராட்சை கருப்பு, எல்லோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எடுத்து நான் இங்கே இதில் கொஞ்சமாக வச்சுக்கிறேன். இங்கே அப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே இந்த இடத்துல அமுக்கிட்டிங்கன்னா வெளியே எதுவும் வராது. அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். இங்கே மட்டும் கொஞ்சமாக தண்ணி தடவி நம்ம ஒட்டிக்கலாம். அப்படியே ஒரு விரலை எடுத்து இப்படியே மடித்து அப்படியே ரோல் பண்ண வேண்டியது தான். அப்படியே கிட்ட இங்கே வந்துட்டு தண்ணியை மட்டும் லேசாக அப்படி தொட்டு அப்படி பண்ணால் நல்லா ஒட்டிக்கும். இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையும் நல்லா உருட்டியாச்சு. இதில் நட்ஸு வச்சும் ஸ்டஃபிங் இருக்குது, ஸ்டஃபிங் இல்லாமலும் இருக்குது. ஸோ எண்ணெய் நல்லா சூடேறிச்சு. இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். ஃபயரை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இது ஆயிலில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஆயில் ஹை ஃப்ளேமில் வச்சு பருக்கக்கூடாது. ஏன்னா அப்போ தான் நல்லா வேகும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? பண்ணி வச்சா 1 மாதம் ஆனாலும் இது கெட்டு போகாது. நல்லா கிறிஸ்பியாக பொறுன்னு சூப்பராக இருக்கும். சம்மர் ஹாலிடேஸில் பசங்க வீட்டில் இருந்தாலும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஸ்கூல் போனாலும் ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்காகவும் ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்காகவும் இது ஃபென்டாஸ்டிக்காக ஃபேபுலஸாக இது இருக்கும். பிடிச்சிருக்குல்ல இந்த வீடியோ? அப்போ என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணணும். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் வென் வி ஷேர்.